Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be looking into the topic called heat engine. What is a heat engine? Generally, when we look into the term called engine, we remember automobile engines. Automobiles means two-wheeler or four-wheeler, whatever. They have a petrol or diesel engine. Depending on the fuel, we call it a petrol engine or a diesel engine. And normally for these engines, their efficiency will not be greater than 40%. They have very low efficiency, which means the amount of fuel we use is not entirely converted into work done. Instead, only a small portion, say less than 40%, is used as work. The remaining energy is wasted. Okay. So in this particular topic, we'll be learning what a heat engine is and how such a heat engine is used in automobiles, etc. And a heat engine, by definition, is a device which takes heat as input and converts this heat into work by undergoing a cyclic process. Okay. So heat engine அப்படிங்கிறப்ப அது ஒரு டிவைஸ், ஒரு சாதனம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் டேக்ஸ் ஹீட் அஸ் இன்புட். அதுக்கு இன்புட்டாக நம்ம ஹீட்டை கொடுக்குறோம். அண்ட் இட் கன்வெர்ட்ஸ் திஸ் ஹீட் இன்டு ஒர்க். அது ஒரு வேலையாக மாற்றுது, ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்காக மாற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அது என்ன மாதிரி ப்ராசஸில் இது நடக்குது அப்படின்னா, பை அண்டர்கோயிங் எ சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே என்ஜினில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜியை எடுத்து நாம் அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஒரு ரொட்டேட்டரி மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம், ஒரு மெக்கானிக்கல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்போ நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியுது. அந்த நகரக்கூடிய எபிலிட்டி, அந்த மூவ் ஆகுறத தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹீட் என்ஜின் பை டெஃபினேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ டிவைஸ் which takes heat as input and converts this heat into work by undergoing a cyclic process. Okay, right. And this heat engine has three parts. இதில் மூணு பாகங்கள் இருக்கு. ஒன்று ஹாட் ரிசர்வாயர், பி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அண்ட் சி கோல்ட் ரிசர்வாயர். ஓகே, இந்த ரிசர்வாயர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, டேம் இருக்குல்ல, அணைக்கட்டு, அதுக்கு இன்னொரு பேர் தான் ரிசர்வாயர். ஓகே, ரிசர்வாயர் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஹியூஜ் சோர்ஸ் அல்லது ஹியூஜ் சிங்க் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஒரு ஹீட் என்ஜினில் மூணு பாகம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரிசர்வாயர்னா என்ன அப்படிங்கிறத இங்கே மேலே நம்ம கொடுத்துருப்பான். ஓகே, இங்கே தெர்மோடைனமிக்ஸில் நம்ம ரிசர்வாயர்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, a thermodynamic system which has very large heat capacity, right? ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீட் கெப்பாசிட்டி அதிகம்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து எவ்வளோ ஹீட் வேணாலும் நம்ம அதுக்கு கொடுக்கலாம் அல்லது எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே மீனிங். ஓகே, ஹீட் எனர்ஜி எவ்வளோ கொடுத்தாலும் அது பாதிப்படையாது. ஓகே, பை டேக்கிங் இன் ஹீட் ஃப்ரம் த ரிசர்வாயர் ஆர் கிவிங் ஹீட் டு த ரிசர்வாயர், த ரிசர்வாயர்ஸ் டெம்பரேச்சர் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இங்கே தெர்மோடைனமிக்ஸில் ரிசர்வாயர்னா என்ன அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஒரு சோர்ஸ் அல்லது சிங்க்னு சொல்லுவாங்க. சிங்க்னா ஹீட் நாம் அதுக்கு கொடுப்போம், வேணாங்கிற ஹீட்டை. சோர்ஸ் அப்படிங்கிறப்ப அதிலிருந்து ஹீட்டை நம்ம எடுப்போம். ரைட், நம்ம எவ்வளோ ஹீட்டை எடுத்தாலும் எவ்வளோ ஹீட்டை கொடுத்தாலும் அதனுடைய டெம்பரேச்சர் மாறல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டமை தான் நம்ம ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சில கொடுத்துருப்பான். ஒரு டம்ளர் ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்து ஒரு லேக்கில் கொண்டு போய் நீங்கள் கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட், நான் கொடுக்குற வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் தான், அதை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ நான் கரைக்கிறேன் அப்படின்னா அதனால டெம்பரேச்சர் மாறிடுமா சார் லேக்கோட டெம்பரேச்சர் அப்படின்னா கிடையாது. ஓகே, அப்போ நான் டம்ளர் வாட்டரை கம்பேர் பண்ணுறப்ப அந்த வாட்டர் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் நான் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரைட், ஓகே. அதே மாதிரி இங்கே ஹாட் கப் ஆஃப் காஃபி அட்டென்ஸ் ஈக்லிபிரியம் வித் அட்மாஸ்பியர் கொடுத்துருப்பாங்க. அங்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது உங்களுக்கு சிங்காக இருக்கும். ரைட், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ரைட், ஸோ ஹீட் என்ஜினை ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலமாக எப்படி நாம் பார்க்கலாம் அப்படின்னா, பாருங்கள், இது ஹாட் ரிசர்வாயர் which is maintained at a temperature TH and இது ஹீட் என்ஜின் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். கோல்ட் ரிசர்வாயர், இட் இஸ் மெயின்டைன்ட் அட் அ டெம்பரேச்சர் TL. இந்த THும் சரி TLும் சரி, தே வில் நாட் சேஞ்ச் வேல்யூஸ். இங்கேருந்து எவ்வளோ ஹீட் QHங்கிற ஹீட்டை நம்ம எடுக்கிறோம், நீங்கள் எவ்வளோ ஹீட் எடுத்தாலும் இந்த டெம்பரேச்சர் மாறாது. அதே மாதிரி இங்கே எவ்வளோ ஹீட்டை நீங்கள் கொடுத்தாலும் இந்த டெம்பரேச்சர் மாறாது. ஓகே, நம்ம எடுக்கிற ஹீட்டை QHன்னு வச்சுக்கலாம், ஹை டெம்பரேச்சர்லேருந்து எடுக்கிறோம். H ஃபார் ஹை டெம்பரேச்சர். அதை நம்ம வெளியில் கொடுக்குற ஹீட்டை லோ டெம்பரேச்சர் QL அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். TL அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஹீட் QL. ஓகே, இப்போ இந்த அதிகப்படியான ஹீட்டு QHஐ எடுத்து நம்ம QLக்கு கொடுக்குறோம். இந்த ப்ராசஸில் இந்த ஹீட் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா,
அந்த டெம்பரேச்சர் அந்த ஹீட் எனர்ஜியில் ஒரு பகுதியை ஒர்க் டன்னாக மாற்றுது, டபிள்யூவாக மாற்றுது. ஓகே, அப்போ இந்த QHங்கிற எனர்ஜி இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க் அண்ட் QL. ஓகே, QHலேருந்து QL போகுது, மீதி இருக்கிறது இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க் டன். இப்படி தான் ஒரு ஹீட் என்ஜின் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அண்ட் அதனுடைய பார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாட் ரிசர்வாயர் அல்லது சோர்ஸ். பேர்லேயே இருக்குது சோர்ஸ் அப்படிங்கிறப்ப இட் சப்ளைஸ் ஹீட் டு தி என்ஜின். இட் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் அட் டெம்பரேச்சர் TH. எப்போவுமே அதனுடைய டெம்பரேச்சர் TH தான். அதுதான் உங்களுக்கு ஹீட்டை, தேவையான ஹீட்டை இங்கே சப்ளை பண்ணுது. ரெண்டாவது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் லைக் கேஸ் ஆர் வாட்டர் விச் கன்வெர்ட்ஸ் த ஹீட் சப்ளைட் இன்டு ஒர்க். ஓகே, பாருங்கள், இப்போ இங்கே ஹீட் இங்கேருந்து இங்கே போகுதுன்னு சொல்கிறோம். இந்த ஹீட்டை இங்கே என்ஜினில் ஏதோ ஒரு பொருள் தான் ஒர்க்கை மாற்றுது. உங்களுக்கு அதுதான் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் நார்மலாக என்ன இருக்குன்னா இட் குட் பி அ கேஸ் ஆர் அ வாட்டர். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஹீட் என்ஜின் இஸ் ஸ்டீம் என்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸ்டீம் என்ஜின் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது தான். நீங்கள் நிலக்கரி கோலை எரிக்கிறது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வச்சு வாட்டர், சாதாரண தண்ணியை சூடு பண்ணுவீங்க. அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்டீமை வச்சு, வாட்டர் வேப்பர் ஒரு ஸ்டீமை வச்சு நம்ம பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டை மூவ் பண்ண வச்சு மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அது வீல்ஸை சுத்த வைக்கும். இதுதான் ஸ்டீம் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். பேர்னிங் ஆஃப் கோல் நடக்குது. த ஹீட் கன்வெர்ட்ஸ் தி வாட்டர் இன்டு ஸ்டீம். திஸ் ஸ்டீம் டஸ் ஒர்க் பை ரொட்டேட்டிங் த வீல்ஸ் ஆஃப் தி ட்ரெயின். இது எப்படிங்கிறத நீங்கள் யூடியூப் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட்? ஓகே, ஸோ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த என்ஜினில் எந்த பொருள் வந்துட்டு அந்த ஹீட் எனர்ஜியை ஒர்க்காக மாற்றுதோ அதை நம்ம ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நார்மலாக இது ஒரு பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற கேஸ் தான் இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸாக செயல்படும். அண்ட் தேர்ட் பார்ட் இஸ் கோல்ட் ரிசர்வாயர் ஆர் சிங்க். கோல்ட் ரிசர்வாயர் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் அட் அ லோ டெம்பரேச்சர். நம்ம இங்கே எடுக்கிற ஹீட்டில் ஒர்க்காக மாறினது போக மீதி இருக்கிற எல்லா ஹீட்டையும் நீங்கள் இந்த கோல்ட் ரிசர்வாயருக்கு தான் கொடுக்க போகிறீங்க. அதுதான் இங்கே டயக்ராம்லேயும் காமிச்சிருப்பான். ஹாட் ரிசர்வாயர், கோல்ட் ரிசர்வாயர். ஹீட் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து ஹீட்டை எடுத்து அதில் ஒர்க்கை மாற்றிட்டு மீதி இது எல்லாத்தையும் QL அனுப்பிச்சிடும். என்ன சொல்கிறோன்னா QHல ஒரு சின்ன போர்ஷன் தான் ஒர்க்காக மாறும். இது நம்ம எப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அண்ட் நார்மலாக நம்ம ஆட்டோமொபைல் என்ஜின் எடுத்துக்கிறோம். ஒரு 2 வீலர் ஒரு 4 வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கோல்ட் ரிசர்வாயர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா சரௌண்டிங் தான், நம்ம அட்மாஸ்பியர் தான். அங்கே தான் நம்ம அந்த தேவையில்லாத ஹீட்டை எல்லாம் டம்ப் பண்ணுறோம். ஓகே, ரைட். அண்ட் த ஹீட் என்ஜின் ஒர்க்ஸ் இன் அ சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் அது வந்துடும் அந்த ப்ராசஸ் ஓவராலாக பார்க்குறப்ப. அண்ட் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம ஹீட் என்ஜின் ஒர்க் ஆகுது. ஆஃப்டர் சைக்ளிக் ப்ராசஸ் இட் ரிட்டர்ன்ஸ் டு த சேம் ஸ்டேட். ஆரம்பத்தில் என்ன டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அது எப்படிங்கலாம் நம்ம பார்ப்போம். சின்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் டு தி சேம் ஸ்டேட், த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி ஹீட் என்ஜின் வந்து எப்போவுமே 0வாக தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன? ஜென்ரலாக எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு எந்த அளவுக்கு திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ இங்கே ஹீட் என்ஜினை பொறுத்தவரையும் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா நம்ம கொடுத்த ஹீட்டுக்கு எவ்வளவு ஒர்க் டன் நடந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ தி ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் டு த ஹீட் அப்சார்ப்டு இன் ஒன் சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, ஒர்க் டன்னுக்கும் ஹீட் அப்சார்ப்டுக்கும் ஒரு ரேஷியோ போடுறோம். நம்ம கொடுத்த ஹீட்டில் எவ்வளவு ஒர்க் டன்னாக மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ மூலமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதுதான் எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ரைட்? இப்போ இந்த இடத்துல ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு QHங்கிற ஹீட்டை அப்சார்ப் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். QLங்கிற ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணது, அதாவது வெளியில் ஏற்றியது. இப்போ இந்த ப்ராசஸில் Wங்கிற ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா தென் we can write input heat is equal to work done plus ejected heat. இந்த டயக்ராம்லேயே அது ஆப்வியஸாக இருக்கும். ஸோ QH can always be written as W plus QL. ஒரு W என்னவா இருக்கும்னா QH மைனஸ் QL இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? பயனுறு திறன்னு தமிழில் சொல்லுவோம். இட் இஸ் ஆல்வேஸ் தி அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் வந்து என்ன நமக்கு ஒர்க் டன் W, இன்புட் வந்து QH. W நம்ம QH மைனஸ் QL போட்டுடலாம். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட் விச் இஸ் ஈக்குவல் டு W பை QH விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் QL பை QH. இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதிடலாம். ஓகே, ரைட். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் எடுத்துக்குவோம். இங்கே மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். நார்மலாக அந்த QL அப்படிங்கிறது QHோட கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு போர்ஷன் ஒர்க் டன்னாக மாறிடுச்சு. அப்போது QL கம்மி QH அதிகம்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்துட்டு ஒரு சின்ன வேல்யூ இருக்கும். அதை 1லேருந்து சப்ராக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 1 விட கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ எஃபிஷியன்சியோட வேல்யூ எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி லெஸ் தேன் 1.
இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹீட் அப்சார்ப் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ஒர்க். இப்போ QL QH ரெண்டும் இல்லை, டபிள்யூவும் QH ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்துட்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஹீட் என்ஜின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இங்கே ஹீட் என்ஜினை பேஸ் பண்ணி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it is impossible to construct a heat engine that operates in a cycle whose sole effect is to convert the heat completely into work. அதாவது ஒரு ஹீட் என்ஜின் நம்ம உருவாக்குறோம்னு வச்சுக்கலாம். ஒரு சைக்கிள் அது ஆப்ரேட் ஆகிறப்ப நம்ம கொடுக்குற ஹீட் எல்லாத்தையும் ஒர்க்காக மாற்றக்கூடிய ஒரு என்ஜினை நம்மளால் உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நோ ஹீட் என்ஜின் இன் த யூனிவர்ஸ் கேன் ஹாவ் 100% எஃபிஷியன்சி. 100% எஃபிஷியன்சி இருக்கிற ஒரு என்ஜினை நம்மளால் கிரியேட்டே பண்ண முடியாது. கொடுக்குற ஹீட்டு மொத்தத்தையும் ஒர்க் டன்னை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி எந்த என்ஜினுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் ஒரு நோட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி ஐசோதெர்மல் ப்ராசஸில் Q இஸ் ஈக்குவல் டு W நம்ம படித்தோமே ஏற்கனவே. இப்போ Q வந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஒர்க் டன்னாக மாறிடுச்சு. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், Q கம்ப்ளீட்டாக W மாறாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல Q வந்து W அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபார் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ இது மட்டும் எப்படி பாசிபிள் அப்படின்னா, அப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தப்பா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது சைக்ளிக் ப்ராசஸ். ஆரம்பத்து இடத்துல மறுபடியும் வந்து முடியக்கூடிய ப்ராசஸ் தான் சைக்ளிக் ப்ராசஸ். ஹீட் என்ஜின்ஸ் எல்லாமே சைக்ளிக் ப்ராசஸில் ஆப்ரேட் ஆகுது. சைக்ளிக் ப்ராசஸில் 100% எஃபிஷியன்சி பாசிபிள் கிடையாது. ஆனால் இது ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப அங்கே எந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நோட்டில் சொல்லியிருப்பான். ஓகே, நான் சைக்ளிக் ப்ராசஸ் லைக் அன் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் த ஹீட் கேன் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ஒர்க். அதே இது சைக்ளிக் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி எ போர்ஷன் ஆஃப் த ஹீட் அப்சார்ப்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க். ஆல் ஹீட் என்ஜின்ஸ் ஆப்ரேட் இன் அ சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே, ரைட். ஸோ சைக்ளிக் ப்ராசஸில் Q இஸ் ஈக்குவல் டு Wன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 100% எஃபிஷியன்சி இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறத இந்த நோட் ஏரியாவில் நம்ம பார்த்து முடிக்கிறோம். Example 8.24. During a cyclic process, a heat engine absorbs 500 joule of heat from a hot reservoir, does work and ejects an amount of heat 300 joule into the surroundings, cold reservoir. Calculate the efficiency of the heat engine. Right? A previous concept, heat engine concept based on a simple problem. Right? 500 ஜூல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நீங்கள் ரிசர்வாயர்லேருந்து எடுக்கிறோம். அப்போ QHோட வேல்யூ 500 ஜூல் அண்ட் எஜெக்ட் பண்ணுற ஹீட்டு QLோட வேல்யூ வந்து 300 ஜூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் தட்ஸ் த கேஸ், வாட் வில் பி தி எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜின்? எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா இருக்குது, ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் QL பை QH. ஸோ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 300 பை 500. நோன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சால்வ் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0.4. ஓகே, இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்டூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி 40% அப்படின்னு சொல்லி வரும். ரைட், ஒரு பக்கா ஹீட் என்ஜினை டிசைன் பண்ணோம்னா 100% எஃபிஷியன்சி மேக்ஸிமம் அப்படின்னா அப்படி ஒரு என்ஜின் பாசிபிளே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ என்ன தான் சார் பாசிபிள் அப்படின்னா, நார்மலாக ஹீட் என்ஜின் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதனோட எஃபிஷியன்சி 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், அதோட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம பார்க்குறோம். கார்னாட்ஸ் ஐடியல் ஹீட் என்ஜின். நம்ம இவ்வளோ நேரம் ஹீட் என்ஜின்ங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அதில் 100% எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஹீட் என்ஜினை உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அப்போ எவ்வளோ தான் சார் உருவாக்கலாம்? மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி ஒரு ஹீட் என்ஜினுக்கு எப்படி உருவாக்கலாம்? அப்படி அந்த மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி இருக்கிற ஒரு ஹீட் என்ஜினை தான் நம்ம கார்னாட்ஸ் ஐடியல் ஹீட் என்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இதை யார் கொண்டு வர்றா அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் என்ஜினியர் கார்னாட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, a certain reversible engine operated in cycle between hot and cold reservoir can have maximum efficiency. ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு ஹீட் என்ஜினை செயல்பட வச்சோம் அப்படின்னா ஹாட் கோல்டு ரிசர்வாயர்ஸ்க்கு நடுவில் அதால் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்க முடியும். அந்த மாதிரி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கக்கூடியதான் நம்ம கார்னாட் என்ஜின் சொல்கிறோம். மேக்ஸிமம் அப்படின்னாலே 100% எஃபிஷியன்சி கிடையாது, இதால் பாசிபிள் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அது ஒரு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் தி என்ஜின். ஓகே, ரைட். இப்போ ஒரு கார்னாட் என்ஜினை நம்ம எப்படி ஒரு டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணுறோம்னா, a reversible heat engine operating in a cycle between two temperatures in a particular way is called a Carnot engine. ஒரு குறிப்பிட்ட முறையில் 2 டெம்பரேச்சர் டிஃபரன்சஸில்
ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ரிவர்சபிள் ஹீட் என்ஜினை தான் நம்ம கார்னாட் என்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அண்ட் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருக்கிறதுலே மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய என்ஜின் இதுதான். மற்ற எல்லாத்துக்குமே இதோட எஃபிஷியன்சி கம்மி தான். ஓகே, அண்ட் இந்த கார்னாட் என்ஜினில் என்னெல்லாம் நமக்கு பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இட் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் அட் அ டெம்பரேச்சர் TH. அதுலேருந்து QHங்கிற ஹீட்டை நம்ம எடுப்போம். எவ்வளோ ஹீட் எடுத்தாலும் இந்த டெம்பரேச்சர் மாறாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அண்ட் தென் தி சிங்க் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ கோல்டு பாடி, இட் இஸ் மெயின்டைன் அட் அ லோ டெம்பரேச்சர் TL. இதால் எவ்வளோ ஹீட்டை வேணாலும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இந்த சோர்ஸுங்கிறது தான் ஹாட் ரிசர்வாயர்னு சொல்லுவோம். இந்த சிங்க் அப்படிங்கிறது தான் ஹீட் ரிசர்வாயர். எவ்வளோ ஹீட்டை வேணாலும் இந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம், எவ்வளோ ஹீட்டை வேணாலும் இந்த சிங்க்குக்கு கொடுக்கலாம். இதை மைண்டில் வச்சுக்கோம். அடுத்ததான் இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்டாண்டுங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி, அதில் நம்ம ஒரு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இட் இஸ் மேட் ஆஃப் பர்ஃபெக்ட்லி நான் கண்டக்டிங் மெட்டீரியல், ஹீட் இஸ் நாட் கண்டக்டட் டு திஸ் ஸ்டாண்ட். இன்சுலேட்டிங் அப்படின்னாலே இங்கே ஹீட் இன்சுலேஷனை பற்றி பேசுகிறோம். இந்த ஸ்டாண்டு மேலே ஒரு பொருளை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த பொருள்லேருந்து ஹீட் எனர்ஜி வெளியிலையும் போகாது, வெளியில் இருக்கிற ஹீட் எனர்ஜி உள்ளேயும் வராது. இதை மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஐடியல் கேஸ் என்க்ளோஸ் இன் அ சிலிண்டர். நம்ம இந்த பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட், சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டை தெர்மோடைனமிக்ஸில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஒரு சிலிண்டரில் ஐடியல் கேஸை ஒரு பிஸ்டனை வச்சு என்க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த பிஸ்டன் வந்துட்டு இட் இஸ் நான் கண்டக்டிங் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். அந்த வால்ஸ், சிலிண்டரோட வால்ஸுமே நான் கண்டக்டிங் தான், பாட்டம் மட்டும் பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங். ஓகே, இப்போ இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே நான் கண்டக்டிங் தான் எக்ஸப்ட் தி பாட்டம். இந்த உள்ளே இருக்கிறது ஒரு ஐடியல் கேஸ், இது பிஸ்டன், இது சிலிண்டரோட பாட்டம் மட்டும் நல்லா கண்டக்ட் பண்ணும், ரைட்? மீதி எல்லாமே சுத்தமாக கண்டக்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு அசம்ஷனை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம், ரைட்? அதுக்குள்ள ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் தான் ஐடியல் கேஸ், ரைட்? ஸோ கார்னாட் என்ஜினை பொறுத்தவரை இட் ஹஸ் 4 பார்ட்ஸ்: சோர்ஸ், சிங்க், இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் அண்ட் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். இப்போ இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமைப்புகளை பார்த்துடலாம். சோர்ஸ் அப்படிங்கிறப்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்குது, இதுலேருந்து எவ்வளோ ஹீட் வேணாலும் எடுத்துக்கலாம். சிங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட லோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோம். இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்குது. அண்ட் இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை இங்கே ஒரு சிலிண்டருக்குள்ளே நம்ம என்க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். பாட்டம் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிறோம். இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே இதை கொண்டு போய் இந்த சிலிண்டரை கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா பாட்டம் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் இன்சுலேட் பண்ணிட்டோம்னா ஹீட்டு உள்ளேயோ வெளியோ போகாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இதே இது இந்த சிலிண்டரை கொண்டு வந்து சோர்ஸ் மேலே வச்சேன்னா பாட்டம் வழியாக ஹீட் உள்ளே போகும். இதே இந்த சிலிண்டரை கொண்டு வந்து இங்கே சிங்க் மேலே வச்சேன் அப்படின்னா பாட்டம் வழியாக ஹீட்டு சிங்க்குள்ளே போகும், ரைட்? டெம்பரேச்சர் இங்கே அதிகமாகவும் இங்கே குறையும், இங்கே மாறாது ஹீட்டு அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ ஒரு கார்னாட் சைக்கிள், ரிவர்சபிள் என்ஜின் சொல்லிட்டோம். அப்புறம் ஒரு சைக்கிளிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுது. அதில் என்னெல்லாம் ப்ராசஸஸ் நடக்குது, ஒரு 4 விதமான ப்ராசஸ் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் சப்ஜெக்டட் டு 4 சக்சஸிவ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஃபார்மிங் வாட் இஸ் கால்ட் அ கார்னாட் சைக்கிள்னு சொல்கிறோம். ஒரு 4 தொடர்ச்சியான ரிவர்சிபிள் ப்ராசஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆரம்பத்தில் ப்ரெஷர் வால்யூம் ஆஃப் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற ஐடியல் கேஸ். இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வால்யூம்னா P1 V1 வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டெப் A to Bன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த கிராஃபையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. A B C D மறுபடியும் ஏக்கே வந்துடும். இப்படி தான் நம்ம ப்ராசஸை நகர்த்த போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் A to B என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் A to B அப்படிங்கிறது குவாசிஸ்டாட்டிக் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். இது ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ். குவாசிஸ்டாட்டிக்னா வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அண்ட் இது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாலே உள்ளே இருக்கிற கேஸ் தான் ஒர்க் பண்ணுது, ஒர்க் டன் பை த சிஸ்டம். ப்ரெஷர் P1 V1, டெம்பரேச்சர் TH ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. ப்ரெஷர் வந்து மாறுது, எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ப்ரெஷர் மாறுது. P2 V2, டெம்பரேச்சர் மாறல, ஏன்னா இது ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், இந்த பேராமீட்டர்ஸ் உள்ள ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, the cylinder is placed on the source, heat QH flows from the source to the working substance. ஓகே, பாருங்கள், இந்த சிலிண்டர் எடுத்து கொண்டு போய் சோர்ஸ் மேலே வைக்கிறேன். அப்போ அது பாட்டம் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ இங்கேருந்து ஹீட் எனர்ஜி உள்ளே போகும், ரைட்? QHங்கிற ஹீட் எனர்ஜி உள்ளே போகிறதா அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி உள்ள ஹீட் எனர்ஜி போச்சு அப்படின்னா ஹீட் ஆகிறதுனால இந்த கேஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் இஸ் ஒர்க் இஸ் டன். பிஸ்டன் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ப்ரெஷர் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம், வால்யூம் எப்படி மாறுது,
டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட், ஏன்னா இது ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப piston is allowed to move out very slowly. குவாசிஸ்டாட்டிக்கில் அந்த ப்ராசஸ் நடக்குதுங்கிற அசம்ஷனில் நம்ம பார்க்குறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன், ரைட். ஆனால் இந்த ஒர்க் டன் வந்து ஒரு ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனில் நடக்குது. அப்போ ஐசோதர்மல் ப்ராசஸில் ஒர்க் டன்னுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ரைட். W from A to B, ஏன்னா A to B தான் நம்ம பார்க்குறோம். A to B is an isothermal process. A to B is equal to integration from V1 to V2 P dV அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஒர்க் டன்னுங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு தி எனர்ஜி சப்ளைட், ஹீட் எனர்ஜி சப்ளைட், அது QH. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஐசோதர்மல் ப்ராசஸில் ஒர்க் டன் பை த கேஸ் விச் இஸ் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், அது QH, தட் இஸ் ஈக்குவல் டு W ஃப்ரம் A to B, அது ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் PdVன்னு பார்க்குறோம். ஓகே, இந்த ஒர்க் டன்னை ஃபைனலாக PVலாம் வேல்யூஸ் போட்டு சால்வ் பண்ணி ஏற்கனவே நம்ம ஈக்குவேஷன் வச்சிருக்கிறோம். ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனில் ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறலாம் சால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, அந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மியூ RT ln of VF by VI அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே மியூ RTங்கிறப்ப டெம்பரேச்சர் TH, ln of வால்யூம் வந்து ஃபைனல் வந்து V2, இனிஷியல் வந்து V1, இந்த வேல்யூஸ்லாம் போட்டுருவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா அண்டர் த கர்வ் AB. இப்போ AB தானே ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம், A to B, இது PV டயக்ராம். அதுக்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் A to B நம்ம பார்க்குறோம். அது ஒரு குவாசிஸ்டாட்டிக் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் வித் திஸ் பேராமீட்டர்ஸ். இது எப்போ நடக்குதுன்னா சிலிண்டரை வந்து சோர்ஸ் மேலே வைக்கிறப்ப QHங்கிற ஹீட் உள்ள ஃப்ளோ ஆகுது. அந்த ஹீட் ஐசோதர்மல் ப்ராசஸ்ங்கிறதுனால அப்படியே ஒர்க் டன்னாக மாறிடுது. அந்த ஒர்க் டன்னுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். தட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா அண்டர் த கர்வ் AB. ஓகே, இதுதான் இங்கே காமிச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு உண்டான PV டயக்ராம் இது. அடுத்த 2, 3, 4 நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இங்கே பாருங்கள், A to Bக்கு PV டயக்ராம் போட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை ஷேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த ஏரியா தான் இந்த ஒர்க் டன். ஓகே, ரைட். இப்போ செகண்ட் ப்ராசஸ்க்கு நம்ம போக போகிறோம். ஓகே, இது இங்கே ஃபிகரேட்டிவாக காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது இதுதான் ஏங்கிற ப்ராசஸ். சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் சோர்ஸ் மேலே வைக்கிறோம். இது ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ரெண்டாவது ப்ராசஸ் பிங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா அந்த சிலிண்டரை இப்போ ரிமூவ் பண்ணி இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே வைக்கிறோம், ரைட். அப்படி இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பாட்டம் வந்து ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போது ஹீட் எனர்ஜி உள்ளேருந்து வெளியிலையும் வர முடியாது, வெளியில் இருக்கிற ஹீட் எனர்ஜி உள்ளேயும் போக முடியாது. இஃப் நோ ஹீட் ஃப்ளோஸ் இன் ஆர் அவுட் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் எ ப்ராசஸ் அக்கர்ஸ், அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான் நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்கிற இன்டர்னல் எனர்ஜினால இந்த பிஸ்டன் இன்னும் அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ பிஸ்டன் அவுட்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இப்போ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனால் ஹீட் எனர்ஜி உள்ளேயோ வெளியோ போகலை அப்படிங்கிறதுனால இதை அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடந்தது ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், டெம்பரேச்சர் மாறலை. செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா ஒரு அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. எப்போ இந்த சிலிண்டரை சோர்ஸ்லேருந்து எடுத்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே வைக்கிறப்ப, ரைட். அதுதான் செகண்ட் ப்ராசஸாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் B to C, quasi-static adiabatic expansion from P2 V2 TH to P3 V3 TL. டெம்பரேச்சர் மாறும், இங்கே நமக்கு எல்லாமே மாறும். ஆக்சுவலி ப்ரெஷர் மாறும், வால்யூம் மாறும், டெம்பரேச்சர் மாறும். THங்கிற ஹை டெம்பரேச்சர்லேருந்து இப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, ஏன்னா கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது எப்போ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சிலிண்டர் இஸ் பிளேஸ்ட் ஆன் தி இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் அண்ட் த பிஸ்டன் இஸ் அலோட் டு மூவ் அவுட். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனில் வாட் இஸ் தி ஒர்க் டன் அப்படிங்கிறப்ப W to B to C is equal to integration of PdV which is equal to mu R by gamma minus 1 TH minus TL. இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒர்க் டன் இன் அடியபேட்டிக் ப்ராசஸ் அதுலேருந்து கொண்டு வரும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏரியான்றது கர்வ் BCக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட். நம்ம ஃபஸ்ட்டு கர்வ் 4மே சேர்த்திங்க கொடுத்துருப்பாங்க. ஏபிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், BC அதை இங்கே கொடுத்துருப்பாங்க B ப்ராசஸில். ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு இது ஏரியான்றது கர்வ், இங்கே அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் BCக்கு இது ஏரியான்றதுக்கு அந்த ஷேடட் போர்ஷன் வந்து ஏரியான்றது கர்வ். ஓகே, இது ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ செகண்ட் ப்ராசஸில் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அடுத்தது தேர்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்டெப் C to D. இது மறுபடியும் ஒரு குவாசிஸ்டாட்டிக் ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். இது எப்போ நடக்குது? இந்த பேராமீட்டர்ஸில் நடக்குது. இது எப்போன்னா the cylinder is placed on the sink and the gas is isothermally compressed. பாருங்க, ஃபர்ஸ்ட் சிலிண்டரை சோர்ஸ் மேலே வச்சோம், அடுத்த சிலிண்டரை தெர்மல் இன்சுலேஷனில் வச்சோம், ஹீட் ஃப்ளோ ஆகலை. மறுபடியும் இந்த சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்து இப்போ சிங்க் மேலே வைக்கிறீங்க. சிங்க் மேலே வைக்கிறப்ப உள்ளே இருக்கிற ஹீட் எனக்கு வெளியில் போயிடுது.
அப்படி வெளியில் போச்சுன்னா டெம்பரேச்சர் உள்ள குறைய ஆரம்பிக்கும், ரைட்? அப்படி அந்த டெம்பரேச்சர் குறையிறப்ப அதை குறைய விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த பிஸ்டனை புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரெஷர் அதிகப்படுத்துவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதே டெம்பரேச்சர் இங்கே மெயின்டைன் ஆகிற மாதிரி, இங்கே என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதுவே இங்கே மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே, ரைட். ஸோ ஒரு ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் நடக்கிற மாதிரி, ரைட், இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற மாதிரி ஒரு கம்ப்ரெஷனை நம்ம ஏற்படுத்துகிறோம். ஓகே, அதுதான் ஸ்டெப் C-Dல கொடுத்துருப்போம். சிலிண்டர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த சிங்க் அண்ட் த கேஸ் இஸ் ஐசோதெர்மலி கம்ப்ரெஸ்ட். ப்ரெஷர் P3 V3 இருக்கும். டெம்பரேச்சர் மாறாது. இங்கே TL முன்னாடி இருந்த டெம்பரேச்சர் தான் இப்பவும் அதே தான் இருக்கும், TL தான் இருக்கும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், ரெண்டாவது ப்ராசஸ் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், மூணாவது ப்ராசஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் நடக்குது. இதுவும் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ங்கிறதுனால அந்த ஹீட் எனர்ஜி ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஹீட் எனர்ஜி QL. இப்போ QL இஸ் ஈக்குவல் டு W from C to D PdV integration which is equal to mu RTL ln of, இங்கே வால்யூம் வந்து V4/V3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை வந்து மைனஸ் மியூ RTL ln of V3/V4, அதாவது V3 மேலேயும் V4 கீழேயும் கொண்டு வந்தோம்னா மைனஸில் எழுதிக்கலாம். ஏன் சார் திடீர்னு மைனஸில் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த கன்வென்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பாருங்கள், எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். அதே இது இங்கே கம்ப்ரெஷன் சொல்லிட்டோமா, கம்ப்ரெஷன்னாலே ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ ஒர்க் டன் வந்து நெகட்டிவாக வரணும். அதனால தான் இந்த கன்வர்ஷனை பண்ணிக்கிறோம். மைனஸில் கொண்டு வந்தோம்னா ஆன்சரை ஒர்க் டன் நெகட்டிவ் பாருங்கள் காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் மைனஸ் ஆஃப் ஏரியா அண்டர் த கர்வ் CD, இந்த ஏரியா அண்டர் த கர்வ் கூட மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ரைட். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, V3 is greater than V4, so work done is negative, implying work is done on the gas, work is done on the system. இதை இங்கே ஃபிகரேட்டிவாக காமிச்சிருப்பாங்க. தேர்டு ப்ராசஸ் வந்துட்டு ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இங்கே ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகிறோம், ஏரியான்றது கர்வ் வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல நெகட்டிவ் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரைட்? அடுத்து நாலாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, மறுபடியும் இங்கே இருக்கிற சிலிண்டர் எடுத்து கொண்டு போய் தெர்மல் இன்சுலேஷன் மேலேயே வைக்கிறோம். இப்போ ஹீட் உள்ளேயோ வெளியோ போகாது, ஆனால் கம்ப்ரெஷன் மறுபடியும் நம்ம பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே எக்ஸ்பேண்ட் ஆச்சு ஹீட்னால. இங்கே ஹீட் இல்லைனாலுமே எக்ஸ்பேண்ட் ஆச்சு, ஏன்னா ஏற்கனவே இருந்த ஹீட்டை வச்சு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இங்கே எடுத்து இது மேலே வைக்கிறப்ப ஹீட் குறைஞ்சிது, ஆனாலும் டெம்பரேச்சரை கம்ப்ரெஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் இதை எடுத்து கொண்டு போய் இங்கே வைக்கிறப்ப ஹீட் உள்ளே வெளியே போகலை, ஆனாலும் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும். எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னா, பழைய டெம்பரேச்சர் இங்கே என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதே டெம்பரேச்சர் இங்கே கொண்டு வர மாதிரி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம், ரைட்? இப்போ இது ஒரு அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஏன்னா கம்ப்ரெஷன் நடக்குது, ஆனால் ஹீட் எனர்ஜி உள்ளேயோ வெளியோ போகலை. ஸோ அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் நடக்குது, ரைட்? ஓகே, அப்போ அந்த ஃபோர்த் ப்ராசஸ் அண்ட் ஃபைனல் ப்ராசஸ் ஸ்டெப் D to A எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குவாசிஸ்டாட்டிக் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் நடக்குது. P4 V4ங்கிற ப்ரெஷர்லேருந்து இனிஷியல் ஸ்டேட் ஆரம்பிச்சப்போ எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துக்கே போகுது. அப்போ P1 V1 இப்போ லோ டெம்பரேச்சர்லேருந்து பழைய டெம்பரேச்சர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்த டெம்பரேச்சர் TH, அது மாதிரி நான் கொண்டு போயிடுறோம். ஓகே, இந்த கம்ப்ரெஷன் நாம தான் பண்ணுறோம். இப்போ சிலிண்டர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் அகெயின் அண்ட் த கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்ட் adiabatically till it attains the initial pressure P1, volume V1 and temperature TH. இதுக்கு ஒர்க் டன் என்னவா இருக்கும்? W from D to A வந்து integration of PdV V4 to V1 which is equal to minus of mu R by gamma minus 1 TH minus TL. இங்கே இந்த மைனஸ் சைன் ஏன் சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்சிக்வன்ஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இங்கேயும் அந்த வேல்யூஸை நம்ம கொண்டு வரோம். ஓகே, இந்த நெகட்டிவ் சைன் என்ன மீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கேயும் அதை தான் சொல்கிறோம். அதாவது சிஸ்டம் கம்ப்ரெஷன் நடக்கிறப்ப ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதான் நம்ம இந்த நெகட்டிவ் சைனை கொண்டு வரோம். அதே இது மைனஸ் ஏரியான்றது கர்வ் DA, அந்த ஏரியான்றது கர்வையும் காமிக்கிறோம், ரைட்? ஸோ ஏரியான்றது கர்வ் வந்துட்டு இந்த ஃபோர்த் ப்ராசஸ்க்கு இங்கே இருக்குது D to A, இந்த ஏரியா வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இந்த ஷேடட் போர்ஷன், ரெண்டாவது கர்வுக்கு ஏரியா இது, மூணாவதுக்கு இது, நாலாவதுக்கு இது. இதில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும், ரைட்? அப்போ இந்த ரெண்டு ஒர்க் டன் ஈக்குவல். இதுவும் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், இது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ரெண்டு ஒர்க் டன் ஈக்குவல், ஆனால் நெகட்டிவாக இருக்கும். இதுவும் இது ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால ஃபைனலாக பார்க்குறப்ப ரெண்டு கேன்சல் ஆகிடும். அதுதான் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ 4 ப்ராசஸ்லையும் ஒர்க் டன் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ டோட்டல் ஒர்க் டன் இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? இப்போ மொத்தமாக எவ்வளோ சார் ஒர்க் டன் நடந்துச்சு அப்படின்னா நெட் ஒர்க் டன் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? 4 ஆட் பண்ணலாம். WA to B plus WB to C plus WC to D plus WD to A எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா W from D to A is equal to minus of WB to C அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுதான் இப்போ நான் சொன்னேன்.
இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் ரெண்டு நடந்தது, ஒன்று கம்ப்ரெஷன், இன்னொன்று எக்ஸ்பான்ஷன். ரெண்டுலேயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன். அதை நீங்கள் ஈக்குவேஷன் வச்சு பார்த்தாலும் சரி, கிராஃபில் பார்த்தாலும் சரி, ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அந்த மைனஸ் சைன் டிஃபர் ஆகும். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது W ஃப்ரம் A to B ப்ளஸ் W ஃப்ரம் C to D. அதாவது இந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனும் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் மட்டும் தான் ஃபைனல் ஒர்க் டன்ல வரும். இப்போ மேக்னிடியூட் வைஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப நெட் ஒர்க் டன் பை த கார்னாட் என்ஜின் வந்துட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம். ஓகே, ரைட். The net work done by the working substance in one cycle is equal to the area enclosed by ABCD of the PV diagram. Okay, இப்போ இந்த PV diagramல ABCD பார்த்தீங்கன்னா நெட் ஒர்க் டன் அப்படிங்கிறது இந்த கர்வோட ஏரியான்றது கர்வுக்கும் இதனுடைய ஏரியான்றது கர்வும் சப்ராக்ட் பண்ண வர்றது. அது சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த க்ளோஸ்ட் ஏரியா தான் உங்களுக்கு அந்த நெட் ஒர்க் டன்னாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த PV டயக்ராமில் எப்போவுமே ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் க்ளோஸ்டு கர்வுக்குள்ளே என்ன ஏரியா இருக்கோ அதுதான் நெட் ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் ஒன் சைக்கிள் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ரிட்டர்ன்ஸ் டு த இனிஷியல் டெம்பரேச்சர் TH. இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ், ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டோம். அப்போது ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு பழைய டெம்பரேச்சர் ஆரம்பத்தில் THங்கிற டெம்பரேச்சரில் இருந்துச்சு, அதே டெம்பரேச்சருக்கு அது ரிட்டர்ன் ஆகிறதுனால ஓகே என்ன நடக்கும்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஆஃப்டர் ஒன் சைக்கிள் இஸ் 0. இன்டர்னல் எனர்ஜியில் எந்த மாறுபாடும் இல்லை. இன்பிட்வீனில் மாறினாலுமே ஒரு சைக்கிள் முடிகிறப்ப அது பழைய நிலைமைக்கு திரும்பிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இது ஒரு ரிவர்சபிள் ஹீட் என்ஜின். இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிற ஒரு ஹீட் என்ஜினுக்கு தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும். அதை தான் நம்ம கார்னாட் என்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். ஸோ ஒரு கார்னாட் என்ஜின் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் பார்த்தோம். 4 பார்ட்ஸ் இருக்கும் அதுக்கு. சோர்ஸ், சிங்க், இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் 4 ப்ராசஸ்க்கும் நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டர் எடுத்து சோர்ஸ் மேலே வைக்கிறோம், அப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அடுத்து சிலிண்டர் தெர்மல் இன்சுலேஷன் மேலே வைக்கிறோம், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஸோ முதல் 2 ப்ராசஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா கேஸ் ஒர்க் பண்ணது, இந்த 2 ஒர்க் டனும் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து நம்ம கம்ப்ரஸ் ஆகுது எங்கன்னா சிலிண்டர் எடுத்து சிங்க் மேலே வைக்கிறப்ப ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் நடக்குது, டெம்பரேச்சர் மாறாமல் கம்ப்ரெஷன் நடக்குது. இங்கே நாம தான் கம்ப்ரெஸ் பண்ணுறோம். மறுபடியும் இந்த சிலிண்டர் தெர்மல் இன்சுலேஷன் வச்சு மறுபடியும் கம்ப்ரெஸ் பண்ணி பழைய டெம்பரேச்சரே ரீச் பண்ண வைக்கிறோம், டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம். இது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ப்ராசஸும் எக்ஸ்பான்ஷன், ஸோ ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். இந்த 2 ப்ராசஸும் கம்ப்ரெஷன், ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ். இதில் ஓவரால் அப்சர்வ் பண்ணுறப்ப இந்த அடியபேட்டிக் ப்ராசஸஸ் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் மேக்னிடியூட். ஆனால் டைரக்ஷன் மாறதுனால ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ டோட்டல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனையும் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனை மட்டும் கணக்கிட்டு நம்ம ஓவரால் வேல்யூ பார்த்தா போதும். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜினுக்கு தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து முடிக்கிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் அ கார்னாட் என்ஜின். எஃபிஷியன்சி அப்படின்னாலே நம்ம அவுட்புட் பை இன்புட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கார்னாட் என்ஜினை பொறுத்தவரை அவுட்புட் அப்படிங்கிறது நெட் ஒர்க் டன்னாக இருக்கும், இன்புட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இன் ஒன் சைக்கிள் to the amount of heat extracted from the source. So eta is equal to work done by heat extracted. Work done வந்து net work done W னு வச்சுக்கலாம். நம்ம கொடுக்குற ஹீட் வந்து QH அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி W is equal to QH minus QL. இது கொடுக்குற ஹீட்டுக்கும் எடுக்கிற ஹீட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் ஒர்க் டன்னாக மாறுது. ஸோ டபிள்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ eta is equal to QH minus QL by QHன்னு வரும், which is equal to 1 minus QL by QH. ஓகே, இது எஃபிஷியன்சிக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த கார்னாட் என்ஜின் பார்த்தோம்ல, அதில் ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸ், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதியிருப்போம், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். ரைட். இதில் நெகட்டிவ் சைனை ஏன் ஒமிட் பண்ணுறோம்னா இங்கே வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் நமக்கு தேவை. QL by QH என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணோம்னா TL ln of V3 by V4, TH ln of V2 by V4 ரெண்டுக்கும் டிவிஷன் போட்டுக்கிறோம். ரைட். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்து 2 டிவைட் பண்ணுறோம். இதே மாதிரி அடியபேட்டிக் கண்டிஷன்ஸ் எடுத்துப்போம். அடியபேட்டிக் ப்ராசஸில் ஒர்க் டன் நம்ம எடுக்கல, TV பவர் காமா மைனஸ் 1 கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி TH V2 பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு TL V3 பவர் காமா மைனஸ் 1. அதே மாதிரி ரெண்டாவது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனுக்கும் இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் வால்யூம். ரைட். இப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து V2 by V1 பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு V3 by V4 பவர் காமா மைனஸ் 1. பவர் ரெண்டுக்குமே ஈக்குவல் தான், அப்போ உள்ள டேர்மே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ V2 by V1 இஸ் ஈக்குவல் டு V3 by V4. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
அதாவது V3 by V4 மேலே இருக்கிற டேர்மும் கீழே இருக்கிற டேர்மும் ஈக்குவல். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா QL by QH நான் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா TL by TH அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரைட். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த எஃபிஷியன்சிக்கான ஈக்குவேஷனில் QL by QH நான் TL by THனே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டெம்பரேச்சர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ எஃபிஷியன்சிக்கான ஈக்குவேஷன் என்னவா மாறும்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus TL by TH அப்படின்னு சொல்லி மாறிக்கும். ரைட். ஸோ ஹீட் எனர்ஜி தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை டெம்பரேச்சர் தான் எனக்கு தெரியுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த எஃபிஷியன்சி ஈக்குவேஷனை வச்சு நம்ம சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் அரைவ் பண்ணுறோம். அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஈட்டா இஸ் ஆல்வேஸ் less than 1 பிகாஸ் TL is less than TH. பாருங்க TL TH ரெண்டு வேல்யூமே TL கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போ கம்மியான வேல்யூவை பெரிய வேல்யூவால் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரப்போகுது. அதை 1லேருந்து சப்ராக்ட் பண்ணுறப்ப அது இன்னும் ஒரு சின்ன வேல்யூவாக தான் இருக்க போகுது. 1ங்கிறது தான் 100% எஃபிஷியன்சி. இப்போ 1 விட கம்மியாக இருக்குன்னா எஃபிஷியன்சி 100 இருக்காது. ஒருவேளை எஃபிஷியன்சி 1 or 100 வரணும் அப்படின்னா TLோட வேல்யூ 0 கெல்வினாக இருக்கும். ரைட். ஏன்னா இங்கே 0 போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி வந்து 1ன்னு வந்துடும். 0 கெல்வின்ங்கிறது அப்சல்யூட் 0. அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் பாசிபிளே கிடையாது. இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆக்சுவலி. இல்லை TH வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். TH இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதும் பாசிபிள் கிடையாது. ஒரு சோர்ஸ் இருக்குது, அதில் இன்ஃபினிட்டி டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் பாசிபிள் கிடையாது. ரைட். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அதனால எஃபிஷியன்சி 100%ங்கிறதும் இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அண்ட் தி எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் என்ஜின் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் தி சோர்ஸ் அண்ட் த சிங்க். இந்த எஃபிஷியன்சி ஈக்குவேஷன் பாருங்கள், சோர்ஸ் சிங்க் ரெண்டுக்கு உண்டான டெம்பரேச்சரை மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கே தவிர வேற எந்த பராமீட்டரும் எஃபிஷியன்சி டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ அந்த என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஒர்க் நடக்குது, ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கார்னாட் என்ஜினோட எஃபிஷியன்சி டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் when TH is equal to TL, efficiency eta equal to 0. பட் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் ரெண்டுமே ஒன்று தான். ஒரே டெம்பரேச்சர்லேயே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா அங்கே எஃபிஷியன்சியே இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு என்ஜின் ஆப்ரேட் ஆகாது. அண்ட் தி என்டையர் ப்ராசஸ் இஸ் ரிவர்சபிள் இன் கார்னாட் என்ஜின் சைக்கிள். இப்போ கார்னாட் சைக்கிளை பொறுத்தவரை நம்ம என்ன அசம்ஷனில் இதெல்லாம் டிரைவ் பண்ணுறோம்னா இந்த ப்ராசஸ் இஸ் ரிவர்சபிள், பழைய டெம்பரேச்சருக்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம நடைமுறையில் ப்ராக்டிக்கல் என்ஜின்ஸ் லைக் டீசல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின், ஸ்டீம் என்ஜின்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு கிடையவே கிடையாது. ஓகே. நேச்சரை பொறுத்தவரை மோஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு இரிவர்சிபிளாக தான் இருக்கும். ரைட். அப்போ அந்த மாதிரி பார்க்குறப்ப இதை பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் என்ஜின்ஸை பேஸ் பண்ணி கார்னாட் தியரம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறான். ரைட். இது என்ன சொல்லுது அப்படின்னா between two constant temperature reservoirs only Carnot engine can have maximum efficiency. All real heat engines will have efficiency less than the Carnot engine. ஓகே. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எந்த என்ஜினுக்கு இருக்கும்னா கார்னாட் என்ஜினுக்கு தான் இருக்கும். மற்ற ரியல் லைஃப் ஹீட் என்ஜின்ஸ் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனுடைய எஃபிஷியன்சி கார்னாட் என்ஜினுடைய கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்னாட் தியரம். ரைட். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அ கார்னாட் என்ஜின் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். எக்ஸாம்பிள் 8.25. A steam engine boiler is maintained at 250 degrees centigrade and water is converted into steam. This steam is used to do work and heat is ejected to the surrounding air at temperature 300 Kelvin. Calculate the maximum efficiency it can have. ரைட். எஃபிஷியன்சி பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது. ஒரு ஸ்டீம் என்ஜின் பாய்லர் இருக்குது, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரி சென்டிகிரேட். இந்த பாய்லரில் நம்ம தண்ணியை ஊற்றி அதை ஸ்டீமாக மாற்றுறோம். அந்த ஸ்டீமை வச்சு சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் அண்ட் அந்த ஒர்க் நடக்கிறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் எஜெக்டட் இன் டு தி சரௌண்டிங். வெளியேற்றுறோம் ஹீட்டை. அது எவ்வளோ டெம்பரேச்சர் நடக்குதுன்னா 300 கெல்வினில் நடக்குது. ஓகே. ஹை டெம்பரேச்சர் TH அப்படிங்கிறது 250 டிகிரி சென்டிகிரேடு. TL அப்படிங்கிறது லோ டெம்பரேச்சருங்கிறது 300 கெல்வின். ரெண்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையே முதல்ல கவனிக்கணும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வாட் வில் பி தி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளம் மூலமாக. இப்போ சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்சிக்கான ஈக்குவேஷன் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus TL by TH which is equal to 1 minus TL வந்து 300 கெல்வின் அப்படியே போட்டுடலாம். TH வந்து என்ன சார் அப்படின்னா இந்த 250 கூட ப்ளஸ் 273 ஆட் பண்ணிக்கோங்க. சென்டிகிரேட்லேருந்து கெல்வினுக்கு நம்ம மாற்றோம். இப்போ 523 கெல்வின் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு தி வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0.43 அப்படின்னு சொல்லி வருது. ஓகே.
இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்டூ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு 43% கிடைக்குது. அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு 43% அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட இன்புட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் 43% தான் யூஸ்ஃபுல் ஒர்க்காக மாறுது, மீதி இருக்கிற 57% வேஸ்ட்டாக தான் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ப்ராக்டிஸில் நடைமுறையில் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறாங்க, நடைமுறையில் பார்க்குற என்ஜின் இதை விட கம்மியாக தான் இருக்கும். 43ங்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறத இங்கே சொல்லி முடிச்சிருப்பான். எக்ஸாம்பிள் 8.26. There are two Carnot engines A and B operating in two different temperature regions. For engine A, the temperatures of the two reservoirs are 150 degrees centigrade and 100 degrees centigrade. For engine B, the temperatures of the reservoirs are 350 degrees centigrade and 300 degrees centigrade. Which engine has lesser efficiency அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ஓகே, ஸோ ரெண்டு என்ஜின்ஸ் இருக்குது ஏபி, ரெண்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் அது ஆப்ரேட் ஆகுது. ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். இப்போ இங்கே பாருங்கள், 150க்கும் 100க்கும் நடுவில் டிஃபரன்ஸ் 50 டிகிரி சென்டிகிரேட் தான். 350க்கும் 300க்கும் நடுவுலையும் 50 டிகிரி சென்டிகிரேட் தான் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர், ரைட்? ஆனால் ரெண்டு வேறு வேறு என்ஜின், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மாறுறதுனால எஃபிஷியன்சி மாறுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான், ஆனால் டெம்பரேச்சர் ரேஞ்ச் மாறுது. இது 300 டிகிரி சென்டிகிரேட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, இது ரஃப்லி 100 டிகிரி சென்டிகிரேட் அந்த ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால எஃபிஷியன்சி மாறுமா ஈவன் தோ த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இஸ் சேம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ஜின் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 - 373/423. அண்ட் ஒன் மோர் திங், இந்த எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறப்ப எல்லாமே சென்டிகிரேட்டில் கொடுத்தாலே நீங்கள் அந்த டெம்பரேச்சரை கெல்வினுக்கு கண்ணை மூடிட்டு மாற்றிக்கணும். சென்டிகிரேடில் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது. அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ரேஷியோ மாறும், அது கரெக்டான ஆன்சராக இருக்காது. கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், ரைட்? ஸோ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறப்ப எப்போவுமே கண்டிப்பாக கெல்வினுக்கு மாற்றி ஆகணும். ஓகே, ரைட். ஸோ என்ஜின் ஏக்கு 150 அப்படிங்கிறப்ப +273, இங்கே ஒரு +273 போட்டு ரெண்டுக்கும் நீங்கள் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.11 வரும். அதே பர்சன்டேஜில் போகிறப்ப 11%. அதே மாதிரி என்ஜின் பிக்கு 1 - TL/TH போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 573/623. இந்த வேல்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறப்ப 0.08 வரும். இது 8% எஃபிஷியன்சி தான் இருக்குது, ரைட்? அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 100 டிகிரி சென்டிகிரேட் இந்த ரேஞ்சில், அதாவது லோ டெம்பரேச்சர் இங்கே 100 டிகிரி சென்டிகிரேட், இங்கே லோ டெம்பரேச்சர் 300 டிகிரி சென்டிகிரேட். இந்த லோ டெம்பரேச்சரோட வேல்யூ எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ரைட்? இந்த ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருந்தாலுமே இந்த டிஎல்லோட வேல்யூ இங்கே 100, இங்கே 300. இந்த டிஎல் வேல்யூ எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அதிகமாகும். அதான் இங்கே சொல்லியிருப்பான். டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் ஒன்றா இருந்தாலுமே எஃபிஷியன்சி ஒன்றா இல்லை. ஏன்னா அது ரேஷியோ ஆஃப் டூ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, and not on the difference of temperature. The engine which operates in lower temperature has highest efficiency, right? எந்த என்ஜினுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு அதிக எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருப்பான். ஓகே, ரைட். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருந்தாலும் எஃபிஷியன்சி ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். அடுத்து டூ யூ நோ அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் என்ஜின்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கும்னா மேக்ஸிமம் ஆஃப் 44%. எஃபிஷியன்சி ஆஃப் பெட்ரோல் என்ஜின்ஸ் ஒரு மேக்ஸிமம் அப் டு 30%. நாம் யூஸ் பண்ணுற என்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு டீசல் கார் வச்சுருக்கீங்கன்னா அங்கே எஃபிஷியன்சி 44%. இதே ஒரு பெட்ரோல் கார் வச்சுக்கிங்கன்னா அங்கே 30%. இப்போ நம்ம டிப்பிக்கலாக எனக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 km/L கொடுக்குது அப்படின்னா, இப்போ அதில் என்ன மீன் பண்ணுறோம்னா 30% ஆஃப் 1 லிட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் ஒர்க் அண்ட் ரிமைனிங் 70% நமக்கு வேஸ்ட் தான் ஆகுது. 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா அதில் 30% தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மீதி 70% உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஆகுது, ரைட்? ஏன் சார் வேஸ்ட் பண்ணணும், இதை சரி பண்ணிடலாமே அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜி நம்மளிடம் இல்லை. ஓகே, வேணா நீங்கள் எல்லாம் கண்டுபிடிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரோபினா என்ன சார் அப்படின்னா, the disordered state ஆர்டர் டு டிஸார்டர் போகிற அந்த ப்ராசஸ் தான் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நார்மலாக இது என்ன குவான்டிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா Q/T கொடுக்குற ஹீட் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்கு உண்டான ரேஷியோவாக டிஃபைன் பண்ணுறோம். இப்போ Q/T தான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்கிறோம். QH/TH அப்படிங்கிறது என்ட்ரோபி ரிசீவ் பை தி கார்னாட் என்ஜின் ஃப்ரம் ஹாட் ரிசர்வாயர் அண்ட் QL/TH அப்படிங்கிறது என்ட்ரோபி கிவன் அவுட் பை தி கார்னாட் என்ஜின். இப்போ ரிவர்சபிள் ப்ராசஸை பொறுத்தவரையும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் தி கார்னாட் என்ஜின் இன் 1 சைக்கிள் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ கார்னாட் என்ஜின் ரிவர்சபிள் ப்ராசஸ்ங்கிறதுனால அங்கே என்ட்ரோபி வந்துட்டு இல்லை, சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0. ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்? For all the processes that occur in nature, the entropy always increases.
இப்போ நார்மலாக கார்னாட் என்ஜின் மாதிரி இல்லாமல் நேச்சரில் ஒரு இயல்பாக ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஒரு பேப்பரை எரிக்கிறீங்க அப்படின்னா அது ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்டர்லினஸ்ல இருக்கும். அது எரிச்சதுக்கப்புறம் ஒரு டிஸார்டர் ஸ்டேட்டுக்கு போயிடும். ரைட்? இப்போ இதெல்லாம் இரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த மாதிரி இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸ் தான் ஆகும், டிஸார்டர்னஸ் அதிகம் தான் ஆகும். அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி வில் நாட் சேஞ்ச். இதை மைண்டில் வச்சுக்கணும். என்ட்ரோபி டிட்டர்மைன்ஸ் தி டைரக்ஷன் இன் விச் நேச்சுரல் ப்ராசஸ் வில் அக்கர். நேச்சுரலாக ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அது எப்போவுமே ஆர்டர்லேருந்து டிஸார்டரை நோக்கி தான் போகும். ரைட்? அப்போ ஏன் அந்த டைரக்ஷனில் தான் ப்ராசஸ் நடக்குது, ஏன் இப்படி தான் எரியுது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது என்ட்ரோபி அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இதை வச்சுட்டு ஏன் ஹீட் வந்து ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் போகுது, ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு ஏன் போக மாட்டேங்குது. இப்போ நார்மலாக ஹீட்னாலே ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ தான் போகும். ஏன் லோலேருந்து ஹை போகக்கூடாதா அப்படின்னா அப்பயும் போகும். அது எப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாமல் போகாதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகாது. ஏன்னா அது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வயலேட் பண்ணுது. அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா என்ட்ரோபியை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ என்ட்ரோபி இஸ் ஆல்சோ கால்டு மெஷர் ஆஃப் டிஸார்டர். ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் அக்கர் சச் தட் த டிஸார்டர் ஷுட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஓகே, இதுவும் ஒரு கான்செப்ட் என்ட்ரோபியை பேஸ் பண்ணுது. ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் நடக்குதுனாலே என்ட்ரோபி அதிகமாகிற மாதிரி தான் அது நடக்கும். ரைட்? இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பான். ஒரு சின்ன பாட்டிலில் கேஸ் இருக்குது, அதை நீங்கள் அழுத்துறப்ப அந்த கேஸ் மாலிகூல்ஸ்லாம் வெளியில் போயிடுச்சு, சரௌண்டிங்கில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது பாசிபிள், அந்த ப்ராசஸ் பாசிபிள். தானாகவே அந்த கேஸ் எல்லாம் மறுபடியும் அந்த பாட்டிலுக்குள்ளே போகிறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. இப்போ உள்ளே இருக்கிற கேஸ் வெளியில் போகிறப்ப என்ட்ரோபி அதிகமாகும். அதே வெளியில் இருக்கிற கேஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுச்சுன்னா அது என்ட்ரோபி குறையும். ஆனால் உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு தான் பாசிபிள் அதிகமே தவிர திருப்பி வெளியிலேருந்து உள்ளே வரதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ என்ட்ரோபி அதிகமாகிற மாதிரி தான் நேச்சுரல் ப்ராசஸ் நடக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ராப் ஆஃப் இங்க் எடுத்து தண்ணியில், ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, இங்க் உடனே பரவ ஆரம்பிச்சிடும். இது நேச்சுரல் நடக்கிறது. ஃபஸ்ட்டு ஆர்டர் ஸ்டேட்டில் இருந்துச்சு, இங்காக இருந்தது, தண்ணியாக இருந்தது. இப்போ இங்கை தண்ணியில் ட்ராப் பண்ணோடனே அது மாறிடுச்சு, டிசால்வ் ஆகிடுச்சு, டிஃப்யூஸ் ஆகிடுச்சு. இது என்ட்ரோபி அதிகமாகிடுச்சு, டிஸார்டர்னஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த இங்க் எல்லாம் மறுபடியும் அந்த ஒரு ட்ராப் ஆஃப் இங்காக மாறிடுமா, அது நேச்சுரலாக நடக்குமா அப்படின்னு நடக்காது. அப்படி நடந்ததுன்னா என்ட்ரோபி குறையும், டிஸார்டர்லேருந்து ஆர்டர் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த மாதிரி பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது என்ட்ரோபி பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ என்ட்ரோபி ஷுட் இன்க்ரீஸ் ஃபார் ஆல் இரிவர்சிபிள் ப்ராசஸ். நேச்சுரலில் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுனாலே என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிக்கிறோம். ரெஃப்ரிஜிரேட்டர். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஃப்ரிட்ஜ். ரைட்? ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் அ கார்னாட் என்ஜின் ஒர்க்கிங் இன் தி ரிவர்ஸ் ஆர்டர். ஒரு கார்னாட் என்ஜின் என்ன ஆர்டரில் ஆக்ட் பண்ணிச்சோ, அதாவது ஹாட் ரிசர்வாயர்லேருந்து ஹீட் எடுத்து அதை கோல்ட் ரிசர்வாயருக்கு கொடுத்துச்சு. அப்படி ஹைட்லேருந்து லோக்கு ஹீட் போகிறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிஸ்டம், அந்த என்ஜின் வந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். இது வந்து கார்னாட் என்ஜின். இது அப்படியே ரிவர்ஸில் எடுத்துப்போம். ஹீட் வந்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு இங்கே போகுது. அதாவது கோல்ட் ரிசர்வாயர்லேருந்து ஹாட் ரிசர்வாயருக்கு போகணும். அது பாசிபிள் கிடையாது. நேச்சுரலாக இது பாசிபிளே கிடையாது, இப்படி நடக்காது. அப்படி போக வைக்கணும் அப்படின்னா நாம ஒர்க் பண்ணணும். உதாரணத்துக்கு பாருங்க, தண்ணி வந்துட்டு எப்பவுமே மேட்லேருந்து பள்ளத்துக்கு தான் போகும். ரைட்? மேட்லேருந்து பள்ளத்துக்கு போகிறது தான் நேச்சுரல் ப்ராசஸ். அதே பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு நான் போக வைக்க முடியுமா சார்னா முடியாதுன்னு கிடையாது. நேச்சுரலாக முடியாது, ஆனால் முடியும். எப்படின்னா ஒரு வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு மோட்டார் யோசிச்சு தண்ணி கீழேருந்து மேலே நம்ம ஏற்றலாம். ரைட்? இப்போ மேலேருந்து கீழே வர்றப்ப ஒர்க்கு சிஸ்டம் பண்ணும். கீழேருந்து மேலே போகணும் அப்படின்னா தண்ணி நாம ஒர்க் பண்ணணும். அதே தான் இங்கே ஹீட்டுக்கும் பொருந்தும். ரைட்? ஸோ இங்கே கோல்ட் ரிசர்வாயர்லேருந்து ஹாட் ரிசர்வாயருக்கு நீங்கள் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நாம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகே, ரைட்? இதுதான் இங்கே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் நடக்குது. ரைட்? இங்கே ரெஃப்ரிஜிரேட்டருடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காயில், கண்டென்சர் காயில்ஸ் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரைட்? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ரைட்? ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஓகே, உள்ளே இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற லோ டெம்பரேச்சர் கோல்ட் ரிசர்வாயர்னு எடுத்துக்கோங்க. வெளியில் இருக்கிற சரௌண்டிங் கிச்சன் இருக்குள்ள அதை வந்து ஹாட் ரிசர்வாயர், ஹை டெம்பரேச்சரில் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கண்டென்சர் ஒர்க் பண்ணுறது மூலமாக, ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் மேலே ஒர்க் பண்ணுறது மூலமாக உள்ளே இருக்கிற ஹீட்டை எடுத்து வெளியில் அனுப்பிடும். அதாவது கோல்ட் ரிசர்வாயர்லேருந்து ஹீட் எடுத்து வெளியில் ஹாட் ரிசர்வாயருக்கு அனுப்பிச்சிடும். ரைட்? அப்போ அதுக்கு ஒர்க் டன் பண்ணுறது தான் இந்த கம்ப்ரஸருக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி கொடுத்து இதை ஆப்ரேட் பண்ண வைக்கிறோம். ரைட்? ஸோ வெளியிலிருந்து ஒர்க் பண்ணுறது மூலமாக கோல்ட் ரிசர்வாயர்லேருந்து ஹாட் ரிசர்வாயருக்கு ஹீட் எனர்ஜியை வெளியேற்றுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ரெஃப்ரிஜிரேட்டருக்கு உள்ளே எப்போவுமே கூலாக இருக்கும். ஏன்னா ஹீட்டை உள்ளேருந்து வெளியில் எடுத்துடுறோம். அப்படி எடுக்கிறப்ப வெளியில் இந்த கண்டென்சர் காயிலாம் தொட்டிங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். அப்போ கிச்சனுக்கு அந்த ஹீட்டு வந்து சேர்ந்துருது. ரைட்? ஓகே, ஸோ
கார்னோட் என்ஜினுக்கு அப்படியே ரிவர்ஸில் நடக்கிற ப்ராசஸ் தான் நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப்ஸ் அ குவான்டிட்டி ஹீட் QL from the cold body at lower temperature TL. A certain amount of work is done on the working substance by the compressor. Compressor வேலை பார்த்து இது நடக்குது. இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம்னா QL plus W is equal to QH. அதே ஈக்குவேஷன் தான் ரிவர்ஸ் ப்ராசஸில் நடக்குது. இப்போ as a result என்ன ஆகுதுன்னா கோல்ட் ரிசர்வாயர் ரெஃப்ரிஜரேட்டர் ஃபர்தர் கூல்ஸ் டவுன், சரௌண்டிங் கிச்சன் ஆர் அட்மாஸ்பியர் என்ன ஹாட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், அடுத்ததா அங்கே எஃபிஷியன்சி பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. COP பீட்டா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். COPங்கிறது என்னன்னா இட் இஸ் தி மெஷர் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் அ ரெஃப்ரிஜரேட்டர். ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோட எஃபிஷியன்சியை COP பீட்டா வச்சு நான் மெஷர் பண்ணுறோம். இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி கோல்ட் பாடி சிங்க் டு தி எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் பை தி கம்ப்ரஸர் W. QL by W தான். பீட்டா இஸ் ஈக்குவல் டு QL by W. அங்கே QH by W வச்சிருந்தோம் கார்னாட் என்ஜினில், இங்கே QL by W. ஓகே, Wங்கிறது QH மைனஸ் QL ஃபார் எனி தெர்மோடைனமிக் ப்ராசஸ், இந்த சைக்ளிக் ப்ராசஸ் கணக்கில். அப்போ W இஸ் ஈக்குவல் டு QH மைனஸ் QL போட்டோம்னா இங்கே QH by QL அப்படின்னு எழுதுறப்ப இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இதே ஈக்குவேஷனை டினாமினேட்டர் மட்டும் இப்படியும் எழுதிக்கலாம். அண்ட் நமக்கு தெரியும் QH by QL இஸ் ஈக்குவல் டு TH by TL. அப்படியே டெம்பரேச்சரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடலாம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by TH by TL மைனஸ் 1 வரும். இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா TL by TH மைனஸ் TL வந்துடும். ஓகே, இது ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோட எஃபிஷியன்சி ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ மச் அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவ் பண்ணோம். இப்போ இதுலேருந்து என்ன இன்ஃபரன்சஸ்க்கு வரும், என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஈக்குவேஷன்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தி கிரேட்டர் தி COP the better is the condition of the refrigerator. A typical refrigerator has a COP around 5 to 6 கொடுத்துருப்பான். நார்மலாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது அப்படின்னா அதனுடைய COP வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அது நல்லா செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோட COP வந்து 5லேருந்து 6 வரையும் இருக்கும். லெஸ்ஸர் த டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர்ஸ் ஹையர் இஸ் தி COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும், இந்த TH TL எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும், இந்த வேல்யூ கம்மியாச்சுன்னா இந்த ஓவரால் வேல்யூ அதிகமாக இருக்கும். ரைட், அப்போ COP அதிகமாக இருக்கும். COP அதிகமாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்தவரை ஹீட் இஸ் டேக்கன் ஃப்ரம் கோல்ட் ஆப்ஜெக்ட் டு ஹாட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். இது வந்துட்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வயலேட் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. ஓகே, என்ட்ரோபி இப்போவுமே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஏர் எடுத்து நீங்கள் வெளில விட்டீங்க அப்படின்னா கிச்சனில் என்ட்ரோபி அதிகமாக தான் செய்யுது. அப்போ இதுவும் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வயலேட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத இங்கே கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 8.27, a refrigerator has COP of 3. How much work must be supplied to the refrigerator in order to remove 200 joule of heat from its interior? ரெஃப்ரிஜரேட்டருடைய COP வேல்யூ இவ்வளோ ஹீட் எனர்ஜி 200 ஜூல்ஸ் ஹீட் எனர்ஜி உள்ளேருந்து வெளில கொண்டு வரீங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு QL by W தெரியும். இப்போ W இஸ் ஈக்குவல் டு QL by COP. that is equal to QLோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 200 கொடுத்துருக்காங்க, பை 3 போட்டிங்கன்னா 66.67 ஜூல் வருது. அப்போ இவ்வளோ ஒர்க் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஹீட் எனர்ஜியை நீங்கள் உள்ளேருந்து வெளியில் எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிக்கிறோம். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியரில் -19 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். பாட்டம் ஆஃப் அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா +14 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். அப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 33 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா இது எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால ஏற்படுது. இதை க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறப்ப மெயினாக நம்ம சொல்கிறது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஹீலியம், நியான், நைட்ரஜன் டை ஆக்சைடு, CH4, மீத்தேன், xenon, கிரிப்டான், ஓசோன், NH3 இது எல்லாத்தையும் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். இதில் CO2 வாட்டர் வேப்பரை தவிர மீது எல்லாமே கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்குது. ரைட், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறப்ப என்னென்னா ஹீட்டை ட்ராப் பண்ணுற ஒரு ஹவுஸை தான் க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எர்த்தோட சர்ஃபேஸில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா எர்த்தோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வர ரேடியேஷன் எல்லாம் அதை எமிட் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், இங்கே டெம்பரேச்சர் இப்படி மெயின்டைன் ஆகாது. அப்போ நம்மளால இங்கே வாழ முடியாது. ஏன்னா எர்த்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ அந்த டெம்பரேச்சர் அது லூஸ் பண்ணாமல் தடுத்துட்டு இருக்குது எதுனா அட்மாஸ்பியர் தான். இப்போ அட்மாஸ்பியருங்கிற ஒரு விஷயம் இல்லை, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இல்லை அப்படின்னா நம்ம எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் இருக்குல்ல அது இல்லாமல் போயிடும். ரைட், அப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தேவையா சார் அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ரைட், ஒருவேளை இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரைட், ஒரு குறிப்பிட்ட ஆப்டிமல் லெவலில் இருக்கிறப்ப சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை உள்ள எர்த்து மேலே படும்.
எர்த்து மறுபடியும் அதை இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக எமிட் பண்ணும். அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை தான் இந்த கேஸஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுனால தான் எர்த்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, ஒருவேளை இந்த கேஸஸ் அதிகமாச்சு அப்படின்னா நிறைய ரேடியேஷன் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ எர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அது டேஞ்சரஸ். ஓகே, குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கிற வரையும் நல்லது. அதே இது நாம கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறதுனால 20%ல 40% இன்க்ரீஸ் ஆகுது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால. அப்போ ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த் இன்க்ரீசஸ் பை 1 degree சென்டிகிரேட். இதை தான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். ஸோ இந்த க்ரீன் ஹவுசஸ் கேஸஸ் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். இது இல்லை அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ் ஐஸாக மாறிடும். கம்ப்ளீட்டாக டெம்பரேச்சர் சுத்தமாக இருக்காது, கம்ப்ளீட்டாக ஐஸ்ட் அவுட்டாக மாறிடும். இது இருக்கிறதுனால தான் நம்மளால குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்க முடியுது. கடல் நீர் லிக்விடாக இருக்குது, இல்லைன்னா எல்லாமே ஐஸாக மாறிடும். நிறைய பிளானட்ஸ் அப்படி தான் இருக்குது. ஓகே, அதே ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப அதிகப்படியான ஹீட் அது இது பண்ணுறப்ப நம்மளோட போலார் கேப்ஸ், ஐஸ் கேப் இருக்குல்ல, அதெல்லாம் மெல்ட் ஆகிடும். கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆகிடும், ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடுது. ஓகே, அப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதனுடைய லெவலில் குறிப்பிட்ட அளவில் மெயின்டைன் பண்ணுறது தான் என்றைக்குமே பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். ரைட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து குளோரோஃப்ளூரோகார்பன், CFC. இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து 5%, CFCs வந்து 24%. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பர்சன்டேஜஸ். இது வந்துட்டு அந்த லிமிட்டில் மெயின்டைன் ஆகிற வரையும் பிரச்சனை கிடையாது. அந்த லிமிட்டை தாண்டி போகிறப்ப அதிகப்படியான டெம்பரேச்சர் எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு உள்ள ட்ராப் ஆகுறதுனால டெம்பரேச்சர் அதிகமாகிடுது. இதை குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது டேஞ்சரஸ். ஓகே, இங்கே டயக்ராமில் காமிச்சிருக்கோம். சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை எர்த்து அப்சர்வ் பண்ணி மறுபடியும் ரீரேடியேட் பண்ணும். அது அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், ஒரு அளவுக்கு ரீட்டைன் பண்ணும். அதிகமாக இந்த கேஸஸ் ஆகுறப்ப, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் அதிகமாகிறப்ப நிறைய ரேடியேஷனை ரீட்டைன் பண்ணிச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். அதை குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது டேஞ்சரஸ். ஓகே, அண்ட் டூ யூ நோ அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஏன் சில்லுன்னு இருக்குது? இப்போ இங்கே என்ன ரெஃப்ரிஜரேட்டர் எதுவும் ஒர்க் ஆகுதா? ஏதாவது சைக்கிளிக் ப்ராசஸ் இதுக்கு நடக்குதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்கே சைக்கிளிக் ப்ராசஸ்னால இது ஒன்றும் கூல் ஆகல. என்ன நடக்குதுன்னா, அந்த மண்பானையில் இருக்கிற சின்ன சின்ன போர்ஸ் மூலமாக, சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிடுது. வாட்டர் வேப்பராக வெளியில் போகுது. இப்போ இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெளியில் கொண்டு போயிடுது. ஓகே, அப்போ ஹீட் எனர்ஜி வெளியில் போயிடுது, மறுபடியும் உள்ளே போக முடியாததால். ஏன்னா அது திருப்பி வாட்டர் வந்து உள்ளே போகிறது கிடையாது, வாட்டர் வேப்பர் உள்ளே போகிறது கிடையாது. இப்போ கூலிங் occurs due to the evaporation of water molecules which oozes out through the pores of the part. பானையோட துளைகளில், சின்ன சின்ன துளைகள் மூலமாக இருக்கிற அது வழியாக ஊடுருவி போகக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்துட்டு எவாப்ரேட் ஆகுறதுனால அந்த ஹீட்டை எடுத்துகிட்டு போயிடுது. அதனால தான் உள்ள தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துருப்போம். அது என்ட்ரோபி பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இங்கிலீஷில் நடத்தினது என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல வெப்ப எந்திரம் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம். ஒரு ஹீட் என்ஜின்னா என்ன அப்படிங்கிற, ஹீட் என்ஜின்னால நம்ம ஒரு டீசல் என்ஜின் மாதிரி தான். அதில் பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, ரிசர்வாயர், தேக்கினா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இதுலேருந்து எவ்வளோ வெப்ப ஆற்றலை வேணாலும் எடுக்கலாம், கொடுக்கவும் செய்யலாம், அதனுடைய வெப்பநிலை மாறாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு வெப்ப எந்திரம் அப்படிங்கிறப்ப வெப்பத்தை உள்ளீடாக பெற்று சுழற்சி நிகழ்வை மேற்கொள்வதன் மூலம் அவ்வெப்பத்தை வேலையாக மாற்றும் ஒரு கருவியை தான் நம்ம வெப்ப எந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சுழற்சி நிகழ்வின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை வாங்கிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வேலையாக மாற்றக்கூடியது. அதில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று வெப்ப மூலம், செயல்படு பொருள், வெப்ப ஏற்பி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். வெப்ப மூலத்திலேருந்து வெப்ப ஆற்றலை வாங்கி இந்த வெப்ப எந்திரமானது ஏற்பிக்கு அனுப்பும். அப்படி போகிறப்ப இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வேலையாக மாற்றுது அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிச்சிருப்போம். ரைட். ஒரு முழு சுற்றில் எந்திரத்தின் அக ஆற்றல் மாறுபடாது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஏன்னா வெப்பநிலை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். உள்ளீடு வெப்பம் செய்யப்பட்ட வேலை பிளஸ் வெளியேற்றப்பட்ட வெப்பத்துக்கு சமமாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதிக்கலாம். இதனுடைய பயனுறு திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னா W/QH, வெளியீடு பை உள்ளீடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை வச்சுட்டு சில கன்க்ளூஷன்ஸுக்கு வந்துட்டு கெல்வின் பிளாங்க் கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சுழற்சி வெப்ப நிகழ்வில் ஏற்கப்பட்ட வெப்பம் முழுவதையும் வேலையாக மாற்றும் எந்த ஒரு வெப்ப எந்திரத்தையும் நாம் வடிவமைக்க இயலாது. அதாவது 100% எஃபிஷியன்சி, 100% பயனுறு திறனில் செயல்படக்கூடிய ஒரு வெப்ப எந்திரத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது அதிகப்படியான பயனுறு திறன் கொண்ட ஒரு வெப்ப எந்திரம் தான் நம்ம கார்னாட் ஹீட் என்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கார்னோ லட்சிய வெப்ப எந்திரம்னா என்ன? இது ஒரு பிரெஞ்சு பொறியாளர் வடிவமைக்கிறாரு. இது மீள் நிகழ்வு வெப்ப எந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதிகபட்ச பயனுறுதினை பெற்றிருக்கும். இந்த எந்திரமே கார்னோ எந்திரம் என அழைக்கப்படுகிறது. இதில் 4 பகுதிகள் இருக்குது. வெப்ப மூலம், வெப்ப ஏற்பி,
வெப்ப காப்பு மேடை, செயல்படு பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை இங்கே படத்தில் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கார்னோ சுற்று அப்படிங்கிறப்ப 4 நிகழ்வுகள் நடக்குது. முதல் நிகழ்வு வந்து A to B நடக்குது. இது வந்துட்டு ஒரு மீமெது வெப்பநிலை மாறா நிகழ்வு. வெப்பநிலை மாறா நிகழ்வு இங்கே நடக்குது ஃபஸ்ட்டு. அதற்கு செய்யப்படும் வேலை எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். அந்த செய்யப்படும் வேலையானது கொடுக்கப்பட்ட வெப்ப ஆற்றலுக்கு சமம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். நிகழ்வு B to C அப்படிங்கிறது ஒரு மீமெது வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு. இதுவும் ஒரு வெப்ப பரிமாற்றம் இல்லா விரிவு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கிறதையும் கணக்கிடுவோம். நிகழ்வு C to D வந்துட்டு வெப்பநிலை மாற அமுக்கம். அதே மாதிரி நிகழ்வு அதுக்கு வேலை எவ்வளோ கணக்கிட்டுட்டு நிகழ்வு D to A கண்டுபிடிக்கிறோம். அதுக்கும் வேலை எவ்வளோ. இது வந்து ஒரு வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அமைப்பை வெப்ப மூலத்தின் மேலே வைக்கிறப்ப முதல் நிகழ்வு நடக்குது. அதை எடுத்து கொண்டு போய் வெப்ப காப்பு மேலே வச்சோம்னா 2வது நிகழ்வு. மறுபடியும் அதை எடுத்து வெப்ப ஏற்பியின் மேலே வைக்கிறப்ப 3வது நிகழ்வு நடக்குது. இதை எடுத்து மறுபடியும் வெப்ப காப்பு மேலே வச்சப்போ 4வது நிகழ்வு. இப்படியே சைக்கிளிக்காக அது கண்டினியூ ஆகிறப்ப ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை செய்யப்படுகிறது. அந்த மொத்த வேலைக்கான சமன்பாடு தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். W = எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வரைபடத்துலேருந்து பார்க்குறப்ப இந்த மூடிய பகுதி அதனுடைய பரப்பு தான் நம்ம செய்யப்பட்ட வேலைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த எந்திரத்தினுடைய பயனுறு திறன் என்னவா இருக்கும் அப்படின்னா, η = 1 - QL/QH இருக்கும். அதற்கு சில சமன்பாடு மாறுபாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த Q இருக்கிற இடத்துல T அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ரைட். இப்போ 1 - QL/QHங்கிறத 1 - TL/THன்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம முக்கிய முடிவுகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஈட்டா எப்பொழுதும் 1ஐ விட குறைவாக தான் இருக்கும். அது 1க்கு சமமாக இருக்கணும்னா TL வந்து 0 கெல்வினுக்கு இருக்கும். சுழி வெப்பநிலைங்கிறது சாத்தியம் அல்ல. கார்னோ இயந்திரத்தின் பயனுறு திறன் செயல்படு பொருளை எப்போவுமே சார்ந்திருக்காது, வெப்பநிலையை மட்டுமே சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். TH வந்து TL அப்படிங்கிற பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயனுறு திறன் η = 0ன்னு வந்துடும். கார்னோ சுற்றின் அனைத்து நிகழ்வுகளும் மீள் நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சிருப்போம். நடைமுறை வெப்ப எந்திரங்கள், ஒரு டீசல் என்ஜின் ஆகட்டும் அல்லது ஒரு பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக 44% ஒரு டீசல் என்ஜினுக்கு. பெட்ரோல் எந்திரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30% தான். ஒரு பைக் ஓட்டுறோம் அப்படின்னா அதில் பெட்ரோலில் 30% மட்டும்தான் நமக்கு தேவையான ஆற்றலாக மாறுது, மீதி எல்லாம் வீண் தான் ஆகுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பான். என்ட்ரோபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த Q/T அப்படிங்கிறத நம்ம என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இயற்கையில் நடைபெறும் அனைத்து செயல்முறைகளிலும் என்ட்ரோபி எப்பொழுதும் அதிகரிக்கும். மீள் நிகழ்வுகளில் மட்டுமே என்ட்ரோபியின் மதிப்பு மாறாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்ததான் குளிர்சாதன பெட்டி, ரெஃப்ரிஜிரேட்டர்னா என்ன? எதிர் திசையில் செயல்படும் ஒரு கார்னோ இயந்திரத்தை தான் நம்ம குளிர்சாதன பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதிர் திசையில் அப்படிங்கிறப்ப வெப்ப ஏற்பியிலிருந்து வெப்பத்தை எடுத்து வெப்ப மூலத்தை கொடுக்குது. இப்படி கீழே இருந்து மேலே போனோம்னா நாம் வெளியிலேருந்து ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கு. அதை ஃப்ரிட்ஜில் கம்ப்ரஸர் தான் செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். செயல்திறன் குணகம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கும்னா பீட்டா வந்து QL/W. இதில் சில மாறுபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா இப்படி ஒரு சமன்பாடை கொண்டு வரலாம். அதில் வெப்பநிலையை வச்சு நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சமன்பாடை கொண்டு வரலாம். இப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னா, COP அதிகமாக இருந்துச்சுன்னா, பீட்டாவோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது 5லேருந்து 6 வரை இருக்கும். குளிர்சாதன பெட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குளிரூட்டும் பகுதியின் வெப்பநிலைக்கும் சூழலின் வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு குறைவாக இருந்தால் COP அதிகமாக இருக்கும். அப்போ சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இது வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதிக்கு எதிரானது அல்ல. ஏன்னா இங்கேயும் என்ட்ரோபி அதிகமாக தான் செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு மண்பானையில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம்னா இது சைக்கிளிக் ப்ராசஸ்னால, சுழற்சி நிகழ்னால இங்கே குளிர்வு நடக்குதா அப்படின்னா இல்லை. இங்கே உள்ளே இருக்கிற நீர் வந்துட்டு ஆவியாகிறதுனால நமக்கு இது ஏற்படுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்னென்னா இதெல்லாம் CO2, NA இதெல்லாம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறப்ப புவியின் மீது படக்கூடிய ஆற்றலை வெப்ப ஆற்றலை சேர்த்து வைக்கிது இன்ஃப்ராரெட் கதிர்கள் மூலமாக. இதனுடைய மதிப்பு குறைஞ்சா பூமி மொத்தமாக ஐஸாக மாறிடும். ஒருவேளை அதிகமாச்சு அப்படின்னா வெப்பநிலை உயரும். இதை தான் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதனுடைய மதிப்பு குறிப்பிட்ட அளவு இருக்கிற வரையும் நமக்கு சேஃப். அதை விட குறைந்தாலும் கஷ்டம், அதிகமானாலும் கஷ்டம். குளோரோஃப்ளூரோ கார்பனும் இந்த வகையை சேர்ந்தது தான். அப்போ இதனுடைய பயன்பாடுகளை நம்ம சரியான முறையில் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. Nandri.